So regarding the test results, first question is index number expressing the relative sizes of both coarse and fine aggregate is called as. இதுக்கு தான் வந்து ஃபைனஸ் மாடலஸ் அப்படி 20 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து அதர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிரேடிங் இருக்கு, ப்ரொபோர்ஷனிங் இருக்கு. ஓகே, ப்ரொபோர்ஷனிங் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் நம்பர் கிடையாது, கரெக்டா? அதே மாதிரி கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட் இஸ் a process, but finest modulus is the actual designation for expressing an index number. Second question is, as per IS specifications, the maximum final setting time for ordinary Portland cement should be how many duration? 1 hour or 30 minutes, 6 hours or 10 hours, like that. இல்லனா எனக்கு தெரிஞ்சு அதிக பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இட்ஸ் just 10 hours. அடுத்த question, IS code used to determine the grading of aggregates. 4 ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இட் இஸ் IS 2386 தான், பட் அது எந்த பார்ட் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஆன்சர் வேரி ஆகுது. நிறைய பேர் வந்து 19 பேர் பார்ட் 4 ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பட் பார்ட் 4 கிடையாது. Can anyone say why part 4 is the wrong answer? மேனுவல்ல இண்டெக்ஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், லேப் மேனுவல்ல. Can anyone say what is why part 4 is wrong? ஒரு 19 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா, பார்ட் 4ங்கிறதுக்கு என்ன மீனிங்ல ஆன்சர் பண்ணீங்க? Since majority answer that, நான் அப்படி கேட்கிறேன். இல்ல நான் क्वेश्चन இண்டிவிஜுவலா பார்த்துட்டு கேட்கவா யார் யாரெல்லாம் பார்ட் 4 ஆன்சர் பண்ணாங்கன்ட்டு? அதுலயும் இதுல ஆப்ஷன் இருக்கு. என்ன ரீசன்மா பார்ட் 4 ஆன்சர் பண்ணதுக்கு? சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. எனி ஒப்பீனியன், அது எதுவும் வந்தாலும் சொல்லுங்க. ஆர் எல்ஸ் பார்ட் 1 அப்படின்னு ஆன்சர் பண்ண அந்த 7 பேர், அதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க. எங்க பாத்தீங்க ரிசல்ட், அதாவது ஆன்சர் எங்க பாத்தீங்க? நான் சொல்லப்பா, கரெக்ட் ஆன்சர் பண்ணவங்க சொல்லுங்கப்பா. इसमें வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே சார், சொல்லுங்க, ஏதாவது ஒபினியன் சொல்லுங்க. எஸ் சார் சொல்றதுக்கா கிளாஸ்ல இருக்கீங்க? வாட் எவர் ஒபினியன் வி ஹேவ் டு ஷேர், ரைட்? தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் நாங்க எதுவுமே பார்க்கல, அப்ராக்சிமேட்டா ஆன்சர் பண்ணோங்கிறதும் அதுவும் ஒரு ரீசன் தான், ரைட்? ஏன்னா இது ஒரு இன்டைரக்ட் क्वेश्चन, அதுல ஒபினியன் சொல்றதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? So in this case you can see the result in the index page of the lab manual. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ரிலேட்டட் கோட் எங்க இருக்கு, என்ன கோட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 1 இஸ் ஃபார் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரேட்டிங் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லையா? பார்ட் 4 இஸ் ஃபார் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னென்ன டெஸ்ட் அக்ரிகேட்ல அது சொல்ல முடியுமா? என்னென்ன டெஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு எக்ஸாம்பிள்ஸ்? ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. PP crushing value. Yes, impact value, crushing value, even abrasion value, இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட். ஸோ அதுக்கு தான் வந்து பார்ட் 4 வரும். கிரேடிங் வந்து பார்ட் 1 வரும். அடுத்து fill in the blank question will be more interesting, right? Impact value. Yes, okay pa, okay. Multiple choice question analyze பண்றதை விட இந்த மாதிரி fill in the blankல வந்து we can able to see how wide is the result opinion. Lakeliness index test is not applicable to aggregate of size smaller than dash mm. நம்ம அக்ரிகேட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனோட மினிமம் சைஸ் என்னவா இருக்கணும்?
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா you need to know the list of sieves arranged for using the experiment. அதாவது உங்களோட flakiness index இருக்கு இல்லையா, thickness gauge, அந்த thickness gaugeல இருக்கிறதுலயே மினிமம் வேல்யூ ஆஃப் sieve என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ that would be your answer. அதுக்கு நீங்க அந்த thickness gauge apparatusல பார்க்கணும். இப்போ உங்களுக்கு டைம் இருந்தது இல்லையா, நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த ஒரு பிரசன்டேஷன் இல்ல வீடியோஸ்ல பார்த்துட்டு thickness gauge அதுல என்னென்ன denotions ஒட்டி இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 25 to 20 mm, 20 to 16 mm, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் sieve ranges இருக்கும். அதுல மினிமம் வேல்யூ எதுவோ அதான் ஆன்சர், which is 6.3. ஓகேவா? இங்க என்ன ப்ராப்ளம்னா நீங்க இந்த இடத்துல நம்பர் மட்டும் தான் ஆன்சரா கொடுத்துருக்கணும். நம்பர் மட்டும் ஆன்சரா கொடுத்திருந்தாதான் அக்செப்டபிளா இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து 6.3 ஸ்பேஸ் mm கொடுத்துருக்கீங்க, சில பேர் வந்து 6.3 ஸ்பேஸ் இல்லாம mm கொடுத்துருக்கீங்க. And 7 members exactly given only the value, that is 6.3. நான் ரெண்டு ஆன்சர் வந்து கரெக்ட்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஒன்னு 6.3 ஆன்சர் கீல. ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் if you give either 6.3 and some cases ரொம்ப ரேரா வந்து 6.30 அப்படின்னு கொடுத்தாலும் கரெக்ட் தானே. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் இருக்கு. mm ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு மார்க் கிடையாது in this test, ஏன்னா ஆல்ரெடி mm கொஸ்டின்ல இருக்கு. அது சப்போஸ் mm போட்டீங்கன்னா என்ன வந்துருமா, 6.3 mm ஆயிடும். அப்போ mm into mm ஸ்கொயர். அந்த மாதிரி லாஜிக்கல் எரர்லாம் நீங்க நிறைய அவாய்ட் பண்ணணும் ஃபியூச்சர்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A minimum of how many number of pieces of aggregate should be taken to test flakiness index and elongation index? எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டோன் பீசஸ் வந்து required அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கிளியரா how many number அப்படிங்கிற கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இந்த fill in the blank you should give only the number whatever it is. அது வந்து பாத்தீங்கன்னா 200 அப்படிங்கறத மட்டும் தான் கரெக்ட் ஆன்சரா எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நீங்க சில பேர் வந்து 200 pieces அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, that would be the wrong answer. அண்ட் இதுல என்ன ரொம்ப வேடிக்கையான விஷயம்னா பீசஸோட ஸ்பெல்லிங் என்னமா? வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஃபார் பீசஸ்? PIECS. ஓகே, ஸோ இதுல வந்து 6 பேர் 200 பீசஸ்ன்னு ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த 6 பேர் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க? இருங்க வெயிட் பண்ணு. 6 பேர்ல PIECS. ஓகே ஓகே ஓகே, ஆன்சர் வந்து கரெக்ட் தான். இன் சம் கேசஸ் சில ரேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வந்து அக்செப்டபிளா இருக்காது. இங்க கொடுத்தவங்க ஆன்சர் கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க, பட் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பீசஸ் ஸ்பெல்லிங் தப்பு. இந்த மாதிரி fill in the blank கொஸ்டின் கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு உண்டான ஆன்சர் கொடுக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப முக்கியம். ஆன்சர் கரெக்டா இருந்தோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோ, that would be not valid, it is a wrong answer. இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஆன்சர் கீ அண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணப்படும். ஓகேவா? இங்க வந்து நம்ம குரூப்பா என்ன ஆன்சர் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். தென் which property of the material is used to resist impact? இதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, that is toughness. Strength is evaluated in a crushing value test. Impact பொறுத்த வரைக்கும் that is toughness. Then this is also somewhat a logical question. If W1 is the total weight of the sample in terms of crushing value, it is a denominator. Then W2 is the weight of sample passing 2.36 mm sieve. That is the finer material, that is in the numerator. So W2 by W1 will give the correct answer. Expressed in percentage, that is aggregate crushing value. Then we have a question regarding the crushing value test. இதுக்கு நீங்க அக்ரிகேட்டோட மெட்டீரியல் சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ண போறீங்க? By passing through which sieve and retain on which sieve. The correct answer is
The aggregate passing 12.5 mm sieve and retained on 10 mm sieve. That would be the correct answer. So அந்த particles மட்டும் தான் எடுத்து நம்ம further test பண்ண போறோம். So the maximum right answer is given to this particular question. 23 responses, correct responses. If the impact value of aggregate is between 10% and 20%, then the material shall be classified as what? The material classified as strong. அப்ப exceptionally strong na less than 10%. அதாவது lesser the value, more the strength. Above 20% means satisfactory. Then higher the value, then the weaker the material. இதுக்கு உண்டான data will be available in the lab manual, inference table. அடுத்து the compressive load applied for, this is the last question, compressive load applied for 20 mm down aggregate in aggregate crushing value test using compressive testing machine is dash kilonewton. Actually இங்க கேட்டிருக்கிற question வந்து பாத்தீங்கன்னா the total load that we have to apply to crush the aggregates. அது crush பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம finer material தனியா பிரிச்சு weight பார்த்துட்டு formula apply பண்ண முடியும். And the correct answer would be 400 kilonewton. Sorry, 400 இல்ல 40 kilonewton. Or else let me check once, because in this case ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா it will be based on the speed of the test, okay, and the another aspect will be based on the total load applied on the test. In this case பார்த்தோம்னா அவங்க கேட்டிருக்கிறது it is based on the total load applied, so it would be 40 kilonewton. So 40 would be the exact right answer. And from this உங்களோட individual scores and correct answers என்னன்னு அப்படி நீங்க வந்து from your mail you can able to access once I release the answer key and scores. Okay, so in the afternoon class நம்ம வந்து submit பண்ணப்பட்ட ரிசல்ட்ஸ்ல இருந்து you can interact. And இப்போ வந்து வெச்சது online test, and in the afternoon there will be interaction. Any particular student may be called for interaction. You should on the mic and speak in the afternoon class.